ஹலோ, இன்னைக்கு சேமியா பாயசமும் பயத்தம்பருப்பு சுண்டலும் பண்ணலான்னு இருக்கேன். சேமியா பாயசத்துக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க. இந்த சேமியா பாருங்க, கொஞ்சம் கம்மியா இந்த கப்பில் எடுத்துக்கோ. இது ஒரு 5 பேர் நல்லா ஒரு முக்கால் டம்ளர் குடிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் திட்டத்துக்கு விட்டு பண்ண போறேன். சர்க்கரை, இதுக்கு ஒரு 2 கப்பு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தா போட்டுக்கோங்க ஆத்துல. கொஞ்சம் பால்ல கலந்து வச்சிருக்கேன். முந்திரி, திராட்சை வேணுங்கிறவா திராட்சை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு போடல. நெய், பால். இதால ஃபர்ஸ்ட் வேக விடுறதுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்க போறேன். மீதி எல்லாம் பால் தான். வானலி சுட்ட உடனே ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை வறுத்து எடுத்துடுவோம். ஏன்னா நான் இதுலயே தான் பண்ண போறேன் பாயசத்தை. சின்னதா அடுப்பு வச்சுட்டா ரொம்ப சவக்காம மீடியமா பார்த்து எடுத்துக்கலாம். போதும், இதை எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு இந்த சேமியாவை வறுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் பேன் கூட வச்சு பண்ணலாம். நான் அந்த வானலிலேயே கனத்த வாலினியாக இருக்கேன்ட்டு இதுலேயே பண்ணிடலான் இருக்கேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா செவப்பாக வறுத்துக்கோங்க. இப்போ அந்த கப்புலேயே 1 கப்பு ஜலம் விடணும். அந்த ஜலம் எப்படின்னா வெந்நீர் தான் விடணும், பச்சை ஜலத்தை விடாதீங்க, நெத்தாயிடும். இதால சேமியா அளந்தோம் இல்லையா, அந்த கப்பால் வெந்நீர் விடணும். 1 கப்பு விடுங்க போதும். ஏன்னா நம்ம அடுத்து பாலில் வேக விட போகிறோம். இது முன்னுக்கு வந்தால் போதும். அது ஓரளவு அடுத்து பாலில் நல்லா வேக விடலாம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இதே கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கா. இப்போ நல்லா ஹைலியே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும், அது இழுத்துன்றோம் சேமியா. இது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தண்ணியும் இழுத்துன்றது. இந்த உப்புமாலாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு, உப்புமா சாப்பிட்டு தானே சேம் ரேஷியோவில் வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு இது வெந்திருக்கு. இப்போ அடுப்பை சின்னதாக்கிட்டு ஒரு 2 டம்ளர் பால், ஒரு 400 பாலுக்கு விட போகிறேன். நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சுடுவோம் நல்லா அடுப்பை. பாருங்க, இது கொதி வந்தோடனே சின்னது, ஏன்னா இது காய்ச்சின பால் தான் உங்களுக்கு. இப்போ பாருங்க, 4 பக்கமும் நல்லா கொதி வருதா. இப்படி ஒரு கலர் விட்டு சிம்மில் வச்சுருங்க. பெருசாக வைக்க வேண்டாம், ஏன்னா சிம்மில் வச்சா நல்லா நிதானமாக நல்லா வேகும். அதுக்காக தான் இது வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பால்லாம் வத்தின அப்புறம் காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இதை எடுத்து பார்த்தேன்னா நல்லா வெந்தது தெரியும், கண்ணுக்கே தெரியாது. இப்படி நசுக்கி பாருங்க, நல்லா நசுங்கிறது. இதுலேயே ஆல்ரெடி இப்போ ஒரு டம்ளர் பால் திட்டத்துக்கு இருக்கு நல்லா. இப்போ குங்குமப்பூ பாலில் ஊற வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு 5-6 ஸ்ட்ரிங்ஸ், அதை போட்டுடுறேன். இருக்கிறவா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, மனமா இருக்கும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கலரும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு சர்க்கரையை போட்டுடுவோம். நான் எந்த கப்பில் எடுத்தேனோ அதால 2 போட போறேன். குறைச்சலா வேணுங்கிறவா குறைச்சி போட்டுக்கோங்க, கூட வேணுங்கிறவா கூட போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா திதிப்பா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் திதிப்பு வேணும், அதனால நான் அது போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுப்போம். அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுப்பில். இப்போ பார்த்தீங்களா கலர் அந்த இது விட்டதால லைட் எல்லோவா இருக்கு பாருங்க. நல்லா ஒரு பால்கோவா கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இது போதும். நல்லா சக்கரை எல்லாம் கரைஞ்சி கொடுத்து 2 நிமிஷம் ஆயிடுத்து. ஏலக்காய் பொடி நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் ரீல்ஸில் போட்டிருக்கேன், அந்த லிங்க் தரோம், அதை தேவைப்படுறா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த முந்திரியை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு. ஆனால் வர வர இறுகிக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் பாலை சுட வச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் சொட்டு விட போகிறேன் இதில் பால். ஏன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகும் சாப்பிட, அதுக்குள்ளேயே சரியா இருக்கும். அவ்வளோதான், நான் அடுப்பை அணைச்சி விட்றேன். இப்போ சும்மா 1/2 ஸ்பூன் நெய் மேலாக விட்டோம்னா நைவேத்தியம் பண்ண மாதிரி ஆகும். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியில் விடும்போது சேமியா பாயசம் ரெடி. இந்த பயத்தம்பருப்பு சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு பயத்தம்பருப்பு, தேங்காய் கொஞ்சம். நான் இன்னைக்கு பெத்தையா எடுத்துட்டு இருக்கேன். தேங்காவையும் பச்சை மிளகாவையும் நான் ஒன்னா மிக்சியில போட்டு செதைச்சிட்டு போட போறேன். தேங்காய் துருவல் இருக்கிறவா துருவலாவே எடுத்துருங்க. அப்புறம் ஒரு லெமன், கருவேப்பிலை, உப்பு, கடுகு, பெருங்காயம். அப்புறம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அவளுக்கு என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவாலோ அதை எடுத்துக்கலாம். ஆனா தேங்காய் எண்ணெய் விட்டா நல்லா வாசனையா இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது மற்ற சுண்டல் மாதிரி நாம மணிக்கணக்கா ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க வெந்நீரை ஊத்தி ஊற வச்சா போறோம். 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த சுண்டல் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஊற வச்ச பயத்தம்பருப்பு இருக்கும், நல்லா ஒரு 1/2 வேக்காடுக்கு வெந்திருக்கும். இதே உங்களுக்கு கொதிக்க வெந்நீர் விட்டதால இது நல்லா 1/2 மணி நேரம் போல ஊறிடுத்து. இப்போ இதை வெறுமனை இழுப்பு சட்டியில போட்டு சாதாளிச்சாலே நல்லா வெந்துடும். நம்ம வேக ஒண்ணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெந்த ஒன்றும் மழையா போயிடுறது பாருங்க. அதுக்காக தான் இப்படி பண்றேன். இதை வடிகட்டிட்டு வரேன். இப்போ பாருங்க, இது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இதை வடிச்சோம் இல்லையா, இதை போட்டுட்டு ஒரு பரட்டு. இப்போ அதை ஊற வச்சோம் பாருங்க, அந்த தண்ணியை துளி போகிறோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு தெளிச்சா மாதிரி. தேவையான அளவு உப்பு கொஞ்சம். இது நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
டேபிள் சால்ட்டு. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளேயே நம்ம இதை க்ரஷ் பண்ணின்னு வந்துடலாம். இந்த தேங்காய் பச்சை மிளகாவையும் இந்த பாருங்க, இந்த மாதிரி தண்ணி விடாம க்ரஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்க துருவி போட்டுக்கிறேன்னா, துருவல் இருந்ததுன்னா தேங்காய் துருவல் இருந்தால் போட்டு பச்சை மிளகானா அப்படியே தாளிச்சு கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி போடும்போது வாயில கிடைக்காது, தூக்கி போட மாட்டா, அதுக்காக தான். இதை பத்தியில நல்லா அப்படி வந்துடுது, உதிர் உதிரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேக விட்டா நல்லா உதிர் உதிர். கரெக்டா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு இது வேகறதுக்கு. ஜலத்தை வெந்நீரையே விட்டு விட்டு தெளிச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிருந்தேன். இப்போ இது கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் தேங்காய் சதைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகாவோட, அது கொத்தமல்லி இருந்தா அதை அப்படியே பச்சையா போட்டுக்கோங்க. சிலர் கேரட் பிடிக்கும்னா கேரட் கூட சீச்சுட்டு வதக்காதீங்க, இதே மாதிரி பச்சையா போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு போடலை. இல்லை மஞ்சள் பொடி, இது வந்து மஞ்சளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அந்த இப்போ தண்ணி தெளிச்சு இப்படி விட்டோம் இல்லையா, வதக்கணும் இல்லையா, அப்போ துளி மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு அணைக்க வேண்டியது. அணைச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பிழியலாம் அதில், அவ்வளோதான். அடுப்பு அணைக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிகிறதுக்கு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் பிழிஞ்சுக்கோங்க. நான் அரை மூடி போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு. சும்மா ஒரு 2 கரண்டி தானே பண்ணுறோம். நிறைய பண்ணுறவன் ஒரு பழம் 2 பழம் அந்த மாதிரி பார்த்து அதுக்கு தக்கனது பிழிஞ்சுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் எலுமிச்சம்பழம் பிழியும் போது. இந்த பெருங்காயம், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் வாசனை எல்லாம் நல்லா இருக்கும். அவ்வளோதான், பயத்தம்பருப்பு சுண்டல் ரெடி. அவ்வளோதான். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ சுவாமி நிவேதம் பண்ண வேண்டியது தான். எல்லாரும் இந்த மாதிரி இந்த சுண்டல் இந்த மாதிரி உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.